வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மியூசிக் இல்லாட்டி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ ஒரு இதாட்டி பைக் போகிற சவுண்டு, இந்த கார் போகிற சவுண்டு அதெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் கைட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்னோடய எண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஃபைல்ஸ் நான் அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா Audacityன்னு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த Audacityயில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதான் அந்த சைடு சாஃப்ட்வேரோட மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு மெயினான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் போய் ஆட் பண்ண ஃபைல்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே ரெக்கார்ட் பண்ண கரெக்டாக வாய்ஸோட இதை ஃபைல் நான் ஆட் பண்ண போகிறேன். என் வாய்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ரிவேவ்ஸ் லென்த் மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இதோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மியூசிக் அப்படி கேட்டுக்கலாம். இது எந்த இதில் வேணும் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் இந்த வேவ் லென்த் கிளியராக தெரியும் எந்த இடத்துல நமக்கு இதுண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு நாய்ஸ் வருது. இந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு வந்து பேக்ரவுண்டை ரிப்பீட் ஆகாத நாய்ஸ் ஆகுது. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா இதை அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 12:6:3 இதை கிளியராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமுக்கு நாய்ஸ் ப்ரொஃபைல் செட் ஆயிரும். அப்போ திருப்பி எஃபெக்டில் போங்க, நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் Ctrl+R இந்த ஷார்ட்கட் கீழே கொடுத்தீங்கன்னா அது நாய்ஸ் ரிடக்ஷன் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகும். இல்லை உங்களுக்கு இது திருப்பியும் உங்களுக்கு இன்னும் நாய்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னீங்கன்னா திருப்பியும் நீங்கள் Ctrl+R கொடுங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் திருப்பி இதாயிரும், கிளியர் ஆயிரும். இது எனக்கு இதே மாதிரி எனக்கு ஆப்ஷன் வந்து இப்போ அந்த விசில் சவுண்டு, இந்த பைக் சவுண்டு எனக்கு ஃபுல் வீடியோலையும் வருது அப்படின்னீங்கன்னா Ctrl+A கொடுங்க. Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+R கொடுத்தாலும் ஓகே. இல்லாட்டி நீங்கள் எஃபெக்டில் போயிட்டு ரிப்பீட் நாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த சாங்ஸில் மியூசிக்கில் உள்ள பேக்ரவுண்டில் வந்து எங்கன்னா அந்த சவுண்டு வருதோ அது ஃபுல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிங்கன்னா அதோட சவுண்டு குவாலிட்டி போயிடும். ஸோ நீங்கள் எந்த இடம் தேவைப்படுதோ நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ எனக்கு வேறு சவுண்டு எனக்கு ஒரு மாதிரி வருது, இந்த இடத்துல மட்டும் எனக்கு வேறு சவுண்டு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ரிப்பீட் நாய்ஸ் கொடுக்கக்கூடாது. நாய்ஸ் ரிடக்ஷன் போயிட்டு கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள நாய்ஸை வந்து அது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து Ctrl+R கொடுக்கலாம். Ctrl+R கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆயிரும். உங்களுக்கு ப்ளே பண்ணி கிளியராக தெரியும் அது. ஸோ எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைலில் போயிட்டு எப்படி ப்ராஜெக்ட் சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் MP3 வேவ் ஃபார்மேட் இருக்குது. நான் எக்ஸ்போர்ட் as வேவ் கொடுக்குறேன். இல்லை நேம் கொடுத்துக்கோங்க. என் ஃபைனல் நான் ஒரு நேம் கொடுக்குறேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் எல்லாம் சேவ்னு கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே கொடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ சேவ் ஆகிடுச்சு எனக்கு. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆன பார்த்தா எண்ட் வீடியோ ஃபைனல் இதில் சேவ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் டெக் கைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.